சின்னப்பரே என்று சொல்லுகிறார். அவர் இவரை பார்த்து வனத்து அந்தோணியாரே என்று சொல்லுகிறார். இருவரும் ஒருவருக்கொருவர் அதற்கு முன் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுமையை பாருங்க. உபவாச ஜெபம் இருக்கணும். உபவாச ஜெபம் பல விஷயங்களை கடவுள் நமக்கு புரிய வைப்பார். நண்பர்களையும் புரிய வைப்பார், எதிரியும் உனக்கு புரிய வைப்பார். அன்புக்குரியவர்களே, ஜெபம் திரும்ப திரும்ப அந்த உபவாச ஜெபம் பாருங்க. ரெண்டு பேருக்கும் அது முன்னால பார்த்ததே இல்லை. ஆனா பார்த்த உடனே வனத்து அந்தோணியாரேங்கிறார், இவரு வனத்து சின்னப்பரேன்னு பேரை உச்சரிச்சு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஆள தெரியாது, ரெண்டு பேருடைய பேரும் ரெண்டு பேருக்கும் தெரியாது. ஆனால் கடவுள் அழகாய் வெளிப்படுத்துவதை அங்க பாருங்க. அந்த நேரத்துல அழகா ஒரு காக்கா வருது. நம்ம இவருடைய வாழ்க்கை வரலாறுல படிச்சிருப்போம். காகம் வந்து தினமும் அவருக்கு அரை ரொட்டி கொடுக்கும். அரை ரொட்டி தான் கொடுக்கும் டெய்லி. காகத்திட்டமிருந்து நம்ம கத்துக்கணும். ஆனா அன்னைக்கு காகம் என்ன பண்ணுது? முழு ரொட்டியை கொடுக்குது. உடனே சொல்றார் நம்மளுடைய புனிதர், கடவுள் எவ்வளவு தயை உள்ளவராய் இருக்கிறார் பாருங்க, நம்மளை எவ்வளவு பராமரிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு அரை ரொட்டி வந்திருந்தா எனக்கு மட்டும் தான் கரெக்டா பார்த்திருக்கோம். ஆனா அந்த காகம் முழு ரொட்டியை எடுத்து வருகிறது. நம்ம ரெண்டு பேருக்கும் உணவளிக்க கடவுள் எவ்வளவு தயை உள்ளவராய் இருக்கிறார். கஷ்டங்கள் மத்தியில ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற ஜெப வழிபாடுதான் தனது வாழ்வாக கொண்டவர் நமது புனிதர். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஆழமான செய்தி பாருங்க. காக்காட்ட இருந்து கூட நம்ம கத்துக்கணும் நிறைய. பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறப்ப மாப்பிள்ளை காக்கா மாதிரி இருக்கிறான். அவன் காக்கா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, காக்கை குணம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும். காக்கை குணங்கள் சங்க இலக்கியத்தில் இருக்குது. முதல்ல இருக்கிற குணம் காலையிலே எழுந்திருக்கிற பழக்கம். காக்கா காலையிலே எழுந்திருச்சு முடிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? அதிகாலையில காக்கா கத்திருச்சு. நம்மளாம் கோழி கத்துறதுல தான் எழுந்திருக்கு. கோழி கத்துறதுக்கு முன்னால காக்கா கரைஞ்சிட்டு காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கணும். முதல்ல காக்காவுக்கு பாருங்க 5 வகையான குணங்கள். அடுத்து மாலையில் குளித்து விட்டு தான் மனைக்கு செல்வது. எங்கேயாவது ஆத்துல தண்ணியில ஓடையில லைட்டா உடம்ப ஒரு அலசிட்டு நம்ம ஜாலியா காக்கா குளியல். நம்ம குளிக்கிறதே இல்லை, இதுல வர காக்கா குளியல்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த காக்கா குளிச்சுட்டு தான் கூடுக்கு போகிறது. அறிவு சொல்லுகிறது. காலையிலே எழுந்திருக்கிற காக்கா குணம். அதே போல குளித்து விட்டு மனைக்கு புகுவது. இன்னொன்னு பாருங்க, உற்றாரோடு உண்ணுவது. நம்ம வீட்டுல கறி இருக்குதா, பக்கத்து வீட்டுல கொஞ்சம் பார்த்துப்பா, சவுண்ட் இது வேற நம்ம இதா வெளியில தெரிய போகுது, வாசனை பக்கத்து வீட்டுல வேற தெரிஞ்சிட போகுது பார்த்து. அதனாலே பல பேர் மீன் வறுக்கவே பயந்துக்கிறாங்க. பக்கத்துல வேற தெரிஞ்சா 2 மீனை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு வறுக்கிறதே விட்டுறாங்க இல்லையா? எதுக்கு? அது வேற அவங்க வேற வந்துருவாங்க. கருவேப்பிலை கூட பக்கத்துல கொடுக்கறதுக்கு இப்ப அஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்குடா ரொம்ப அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா உற்றாரோடு உண்ணுகிற காக்கை குணம் பாருங்க. அதே போல உறவாடல். சாயந்தரம் பாருங்க, எங்களுடைய நம்ம தொழுநோய் நிவாரண நிலையத்துல பாருங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா காக்காங்க, ஃபுல்லா காக்கா. எல்லாம் கதை பேசிக்கிட்டே இருக்குது. 5 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயந்தரம் 7 மணி வரைக்கும் காக்கா காக்கா காக்கா. உறவாடுதல், எல்லாரிடமும் சகஜமாக பழகுவது காக்கை குணம் பாருங்க. ஏன் இந்த காக்கை குணம் சொல்றேன் பாருங்க, கடவுளே இதை தனது தூதுவராக பல இடங்கள்ல பயன்படுத்துறார். பல இடங்கள்ல நோவாவுடைய வேலையில, எலியாவுக்கு உணவளிப்பதில், பல இடங்கள்ல இந்த காகம் வந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள். காகம் அன்று இருவருக்கும் முழு ரொட்டியை தருகிறது. அப்பதான் வனத்து சின்னப்பர் இந்த மறையுறையினுடைய ஆழமான செய்தி. வனத்து சின்னப்பர் வந்து 2 பேரும் சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸா பேசிக்கிறாங்க. யார் யாரும்? வனத்து சின்னப்பரும் வனத்து அந்தோணியாரும். நம்மளா இருந்தா என்ன பேசுவோம்? அவன் எப்படி இருக்கான், அவன் வீட்டுல இன்னும் சண்டை நடக்குதா, இவன் வீணா போயிருப்பானே, அவனுக்கு அது தேவைதான் அப்படின்னு அடுத்தவங்களை பத்தி பேசுவோம். இவர் 2 கேள்விதான் கேட்கிறார். அதுதான் மறைவுரையின் கருத்தாக உங்கள் முன் வைக்கிறேன். வனத்து சின்னப்பர் வனத்து அந்தோணியாரை பார்த்து 2 விஷயங்களை மட்டும்தான் கேட்டார். ஒன்று, இப்பெல்லாம் மக்கள் இந்த உலகில் வீடு கட்டி கொள்ளுகிறார்களா என்று கேட்கிறார். 90 வருஷம் ஊருக்கே போகல.
இருக்கும் தெரியல, நாடு எப்படி இருக்கும் தெரியல.